விண் தந்தையின் ஒரே மைந்தனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு மீட்பில் விண் தந்தை, தி ஃபாதர் ஆஃப் ரிடெம்ப்ஷன். மத்தேயு 3ஆம் அத்தியாயத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய காலணிகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு திருமுழுக்கு பெற்று தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் அவர் மேல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்றைய மனப்பாட வசனம் மல்கியா 1:6. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்குரிய மதிப்பு எங்கே? If I am a father, where is the honor due to me? சொல்லளவில் இல்லாவிடினும் நடைமுறையில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் மறக்கப்பட்டுள்ள அடிப்படை உபதேசங்களில் ஒன்று திருத்துவத்தை குறித்ததாகும். The doctrine of Trinity is by far a forgotten truth in Christendom today. இது இன்றைய கிறிஸ்தவத்திலே வேதத்திற்கு புறம்பான பல்வேறு போதனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் வழி திறந்து விட்டது. இன்றைக்கு பிதாவானவர், தந்தையானவர் நம்முடைய மீட்பிலே எவ்வளவு முக்கிய செயல், முதன்மையான செயல், பிரதானமான செயலை ஆற்றுகிறார், அவரே அதற்கு காரணம் இருக்கிறார் என்பதை நாம் கவனித்துக் கொள்வோம். குமாரனும் ஆவியானவரும், God Son and God Spirit, தெய்வீகத்தில் இன் God Head பிதாவாகிய தேவனுக்கு சமமாயிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டில் பிதாவாகிய தேவனுக்கு அடிபணிந்து கொள்கின்றனர். சில வட்டாரங்களில் மக்கள் இயேசு 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 என்றே பேசி இன்னொரு இயேசுவில் வந்து முடிவடைகின்றனர். மற்ற வட்டாரங்களிலோ பரிசுத்தாவி 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 என்றே பேசி வேறொரு ஆவியில் வந்து முடிவடைகின்றனர். பிதாவானவரோ மறக்கப்பட்டுள்ளார். நமது வேத அறிவிலும் கிறிஸ்தவ அனுபவத்திலும் இறைவனது தந்தைத்துவத்தை, that is the fatherhood of God,
நாம் சரியானபடி அதற்குரிய இடத்திற்கு திரும்ப கொண்டு வராவிட்டால் நம்முடைய இழப்பும் நம்முடைய ஏமாற்றமும் நமது வஞ்சகமும் அதிகமாயிருக்கும். இன்று மீட்பில் தந்தையானவர் நமக்கு செய்கிற சில காரியங்களை நான் இந்த தியானத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மனுக்குலத்திற்கு மீட்பின் திட்டத்தை வகுத்தவர், the one who planned the plan of redemption, designed the plan of redemption, அது பிதாவாகிய தேவனே. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பது உண்மையான வார்த்தை என்றாலும், அவர் உலகிற்குள் பிதாவினால் தான் அனுப்பப்பட்டார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. வந்தார் என்பது உண்மை, அனுப்பப்பட்டார் என்பதுதான் முதலில் நினைக்க வேண்டிய ஒரு சத்தியம். மீட்பின் திட்டத்தை பிதாதான் உருவாக்கினார். He only made it. குமாரன் அதை நிறைவேற்றினார். எல்லா பாவங்களும் பிரதானமாக பிதாவாகிய தேவனுக்கே எதிரானவை. ஏனெனில் பாவங்கள் யாவும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் யாவும் பிசாசினால் பிதாவுக்கு எதிராக உண்டானவைகள். எனவே மனம் திரும்புதலும் பிரதானமாக பிதாவையே நோக்கியதாகும். எனவேதான் 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறோம், தேவனுக்கும், அதாவது தந்தையாகிய தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவர் மத்தியஸ்தர் ஒருவரே, அது இயேசு கிறிஸ்து. அப்படியானால் நாம் முடிவாக போய் ஒப்புரவாகுவது பிதாவாகிய தேவனோடு. இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கிற விசுவாசம் நம்மை பிதாவின் பிள்ளைகளாக மாற்றுகிறது. எனவேதான் யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவரது நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம், உரிமை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சுவிசேஷ பிரசங்கங்களில் நாம் கிறிஸ்துவே ஒரே வழி என்று முழங்குகிறோம். சரி, ஆனால் எங்கு செல்வதற்கு ஒரே வழி என்று மக்களுக்கு விளக்குவதில்லை. ஆனால் இயேசு அடுத்த வசனத்திலே சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். I am the way, the truth. Way to which destination? Without me, no one can come to the Father. So Jesus is the way to the Father. பிதாவின் இடத்திற்கு இயேசு தாமே ஒரே வழி. எனவே தான் எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம், தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர்களது ரட்சிப்புக்காக இயேசு மன்றாடுவதற்காகவே உன்னதத்திலே, உயரங்களிலே அவர் அமர்ந்திருக்கிறார். நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கப்படுகிறோம். சரி, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சரி, ஆனால் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது அது பிதாவானவரே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர் மிகவும் அழகாக சொன்னார்கள், நீங்கள் இந்த இயேசுவை, இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்பி நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அதே வினாடியில் கடவுள் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள் அனுப்பி என்ன செய்ய சொல்லுகிறார்? அவரை பார்த்து அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார அந்த உரிமையை நமக்குள்ளே அவர் பதித்து விடுகிறார். தரங்கம்பாடியை சேர்ந்த சாமுவேல் ஐயர் அவர்கள் மிக அழகாக ஒரு கீர்த்தனை பாடல் பாடினார்கள். தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ, சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், எந்த போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ, தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவானவரே, நீர் எங்களுக்கு தந்தையானால் உமக்கு செலுத்த வேண்டிய கவனம் எங்கே என்று இந்த நாளிலே நீர் எங்களை பார்த்து கேட்கிறேன். நீர் உம்முடைய குமாரனை அனுப்பினீர், நீர் உன்னுடைய குமாரனை உயிர்ப்பித்தீர், நீர் மறுபடியும் உம்முடைய குமாரனை அனுப்ப போகிறீர். மீட்பின் திட்டத்தை இவ்வளவு அழகாக வகுத்து தந்து அதை உம்முடைய குமாரன் மூலமாக செயலாற்றி உம்மை பார்த்து தைரியமாக எப்பொழுதும்
நாங்கள் அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார உரிமையை எங்களுடைய இருதயங்களிலே நீர் பதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய உம்மை நாங்கள் ஒருபோதும் மறந்திராதிருக்க, பிதாவாகிய உம்மை உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களிலும், குறிப்பாக ஆன்மீக பயிற்சிகளிலே நாங்கள் கொடுத்து விட எங்களுக்கு நீர் நினைப்பூட்டும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறீரே ஆண்டவரே, இன்னொரு முறை இந்த கேள்வி நீர் எங்களை பார்த்து கேட்க முடியாதபடி நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே உமக்கு நமோ நமோ நமோ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.